அத்தியாயம் 13. இன்னும் பார்க்கவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை பயன்படுத்தி முதலில் பார்த்துவிட்டு வாருங்கள். அத்தியாயம் 14. தாரக யோகம். சென்ற அத்தியாயத்தில திருஷ்டி கூர்மையை செலுத்துவதால் உண்டாகும் சில யோக முறைகள் சொல்லப்பட்டன. அன்னமய கோசத்திலிருந்து உள்ளிழுக்கப்பட்ட அந்த திருஷ்டி கூர்மை சூக்ஷ்ம கோசங்களில் பிரசரித்து பிரம்மானந்த அனுபவம் கொடுப்பது போல் இருக்கிறது. அடியில் கண்ட பிரக்ரியை மண்டல பிராமணோபனிஷத்திலிருந்தும் பிராச்சீனமாய் சங்கர பகவத் பாதாச்சாரியாள் அவர்கள் இயற்றினதாக கருதப்படுகிற அபூர்வ வியாக்கியான மொழிபெயர்ப்பிலிருந்தும் எடுத்து எழுதப்பட்டிருக்கிறது. 2. சரீரத்தின் மத்தியில் சுஷும்னை என்னும் பிரம்ம நாடி மூலாதாரத்திலிருந்து பிரம்மரந்திர மட்டும் சந்திர சூரிய காந்தியுடன் விளங்குகிறது. அதன் மத்தியில் தாமரை நூல் போல் மெல்லிய குண்டலினி சக்தி கோயு மின்னல்கள் போல் பிரகாசிக்கிறது. தியானத்தில் அவனை தரிசனம் பண்ணுகிறவன் மோக்ஷமடைகிறது திண்ணம். தாரக யோகத்தால் நெற்றிக்கு மேல் விளங்கும் சந்திரபிம்பத்தின் பிரகாசத்தை சாட்சாத்காரம் செய்கிறவன் சித்தனாகிறான். சுட்டுவிரலால் காதை மூடி ஏற்படும் பூத்கார சப்தத்தில் லயப்பட்டு புருவமத்தியில் அந்தர்திருஷ்டியால் நீலஜோதியை பார்க்கிறவன் அபரிமிதானந்தத்தை அடைகிறான். அப்படியே ஹிருதய கமலத்தின் மேல் ஜோதியை பார்க்கிறவனும் அடைகிறான். இவைகள் அந்தர்திருஷ்டி கிரமங்கள். 3. பிறகு பகிர்திருஷ்டி. நாசி நுனியிலிருந்து முறையே 4, 6, 8, 10, 12 விரக்கடை ஸ்தானத்தில் ஆகாச தத்துவத்தை வெண்மை, மஞ்சள், நீலம், கருப்பு வர்ணங்களாக பார்க்கிறவன் யோகியாகிறான். அவ்வாகாசத்தை சஞ்சல திருஷ்டியால் பார்த்து அங்கு தோன்றும் கிரணங்களை தரிசனம் செய்கிறவன் யோகியாகிறான். அபாங்க திருஷ்டியால் உருக்கின ஸ்வர்ணத்தின் பிரகாசத்தை பார்ப்பவன் திருடதிருஷ்டியுடையவனாகிறான். பிரசக்கு மேல் 12 அங்குலத்திலுள்ள துவாதசாக்தரலானது பரதேச மாத்திரத்தாலாவது ஜோதியை தரிசனம் செய்கிறவன் அம்சனாகிறான். சிரசுக்கு மேல் ஆகாய தரிசனம் கண்டவன் யோகியாகிறான். இப்படி பகிர்திருஷ்டி வகைகள். இங்கும் 6வது அத்தியாயம் 7வது பாராவிலிருக்கும் சூக்ஷ்மதர்சியின் ஆகாய வர்ணனை ஒட்டிவரும். 4. பிறகு மத்திய திருஷ்டி. மனதிற்குள் சந்திர சூரிய அக்கினி ஜ்வாலை ஷூன்யாகாசம் இவைகளை தியானிக்கிறவனுடைய ஆத்மாவானது தியானம் பண்ணப்பட்டு ஸ்வரூபமாகவே ஆய்விடுகிறது. 5. மேல் சொன்ன அப்பியாசங்களில் ஏதாவதொன்றை திருப்பி திருப்பி அனுஷ்டித்து மாறுபாடுகளை விலக்கிக் கொள்ளுகிறவன் அகண்டாகாச ஸ்வரூபமாகிறான். பிறகு ஜோதிர்மயமான நட்சத்திரங்கள் அடங்கிய கருத்த பிரகாசமாகிறான். பிறகு பிரளயாக்னி ரூப மகாகாசமாகிறான். பிறகு ஜோதிர்மயமான தத்வாகாசமும் ஆதித்யமயமான சூர்யாகாசமாகவும் ஆகிறான். இப்படி தாரகானுஷ்டானத்தால் ஆகாச ரூபத்தை உணர்கிறவன் அந்த ரூபமாகவே ஆய்விடுகிறான். ஆகையால் தாரக யோசுமே அமனஸ்கம் என்ற ராஜயோகத்தை கொடுக்கும் உத்தம மார்க்கம். 6. தாரகம் சாதாரண தாரகம் என்றும் அதற்கு மேலான அமனஸ்கம் என்கிற ராஜயோகம் என்றும் பிரிவடைகிறது. அதாவது சூரிய சந்திரர்களாகிய 2 கண்களையும் புருவ மத்தியில் லயப்படுத்திக் கொள்வதே. பகிர்திருஷ்டியில் வெளிச்சத்திர சூரியனைப் போல் அந்தர்முகத்தில் கபாலகுகத்தில் சஞ்சரிக்கும் சந்திர சூரியர்களை பார்க்க வேண்டும். பிரம்மாண்டமும் பிண்டாண்டமும் ஈடுபட்டிருக்கிறது. மனதை செவ்வையாய் சேர்த்து இந்த திருஷ்டியை அனுஷ்டிக்க வேண்டும். 7. தாரகம். மூர்த்தி தாரகம் அமூர்த்தி தாரகம் என்று இருவகை. இந்திரியங்கள் கூடியது மூர்த்திமத் ரூபமுடையது. மற்றொன்று புருவ மத்தியை பற்றினது. மனதுடன் சேர்ந்த உள்கண்ணில் பிரகாசிக்கும் சுத்த வெண்மையான பரபிரம்மம். 8. மூர்த்தி தாரகம். இதற்கும் மனதின் கவனம் வேண்டும். புருவங்களின் நடுத்வாரத்தில் பிரகாசம் தோன்றும். பிறகு நெத்திக்கு திருஷ்டியை செலுத்தினால் பெனுமணி என்ற முதல் தாரக யோகஸ்திதி லபிக்கும். இது மூர்த்தி தாரகம். பிறகு அமூர்த்தி தாரகம். யோகம் என்கிற அக்னியில் சித்தமாகிய அத்வாயு, புத்தியாகிய ஹோதா, அகங்காரமாகிய உத்காதாவுடன் மனதாகிய எஜமானன் இந்திரியங்களையும் பிராணன்களையும் ஹோமம் செய்ய வேண்டும். இப்படி இந்திரியம், பிராணன், சித்தம் எல்லாவற்றையும் தன்னிடத்திலேயே லயப்படுத்தி சுத்தமாய் நாளாவர்த்தியில் சுத்த பிரம்மத்தில் கலந்து கொள்கிறான். இதுவே ருசிகரமான ராஜயோகம். இந்த மாதிரியான யக்ஞத்தை பகவத்கீதையும் 4வது அத்தியாயத்திலும் பார்த்து கொள்ளலாம். 10. அண்ணாக்கின் பின்பாகத்தில் ஜோதியை தியானம் செய்தால் அணிமாதி சித்திகள் கிடைக்கும். 11. ஸ்திரமாய் உடக்கார்ந்து
கண் இமை கொட்டாமல் ஒரு வஸ்துவை பார்ப்பது போல் தியான சாம்பவித்திலம் இருப்பது சாம்பவி முத்திரையாகிறது. சா முத்திரையில் இருப்பவரை பார்ப்பதே மகா புண்ணியம். ஆத்மா, இந்திரியம், மனங்களுக்கு எட்டாதது. குரு கடாட்சத்தால் எங்கும் நிறைந்த ஆத்மா சஹசிர கமலத்தில் ஸ்படிகவர்ணமாக தோன்றுகிறார். 12 25வது தத்துவமாகிய ஜீவன் 24 தத்துவங்களையும் தள்ளிவிட்டு 26 தத்துவமாகிய பரமாத்மாவில் சேர்ந்து மோட்சம் பெறுகிறான். எவனும் இப்படி அந்தராகாச பரபிரம்மமாகலாம். 13 திரிகூடஸ்தானம் 5 பூத வர்ணங்கள் அடங்கியது. அப்படியே 4 இதழ் ஸ்தானம். அதன் நடுவில் பரமாத்மா வீற்றிருக்கிறார். ஞான குரு கடாட்சத்தால் தெரியும். அந்தர், பகிர், மத்திய திருஷ்டிகளால் இந்த பீடத்தை தரிசித்துக்கொள். அதுவே நாத பிந்து களோத பத்தி ஸ்தானம், பிரம்மாண்ட லயஸ்தானம், சகுண நிர்குணஸ்தானம், கண்கொள்ளா காட்சி, ஜல ஜோதிஸ் படிவர்ணம், ஸ்ரீமன் நாராயணர் ஸ்தானம். தெரிந்தவன் முக்தியடைகிறான். தாரகம் என்றால் சமஸ்கிருதத்தில் கண்ணிற்குள் இருக்கும் துவாரமுள்ள திரை, பியூப்பிள் என்றர்த்தம். ஆகையால் இத்தாரக யோகம் பலவிதமாக அச்சம்பந்தமான அமிர்த நாடியை தழுவி ஞான திருஷ்டி தருவிக்கிறது. அத்தியாயம் 14. முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் மற்றும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் தெரிவிக்கவும்.